பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியிலே அவர் ஜனங்களோடு கூட உவமைகளாய் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டு தொழுவத்துக்குள்ளாய் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிற எவனும் அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ அவன் ஆடுகளுடைய மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவனும் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை ஆடுகள் அறியாதபடியினாலே அவனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்கிற ஓமையை கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசுகிறார். அவர்கள் இந்த ஓமையும் அவர் சொன்ன ஓமையின் கருத்துக்களையும் அவர்கள் அறியவில்லை. ஆதலால் இயேசு அவர்களுக்கு மறுபடியும் சொல்கிறார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் உள்ளேயும் புறம்பையும் பிரவேசித்து அவன் பெரிய மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் அன்றி அவன் அழிக்கவும் வருகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொல்லுவதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பனுடைய குணம் என்ன? தன்னுடைய ஆடுகளுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுப்பது. அந்த ஆடுகளுடைய ஜீவனை பரிபூர்ணப்பட வைப்பது இந்த நல்ல மேய்ப்பன். எனவே இந்த நல்ல மேய்ப்பன் அந்த ஜீவனை அவைகளை காப்பாற்றுவதற்காய் அவன் ராப்பகலாய் அந்த ஆடுகளுக்காய் உழைக்கிறான். அவன் ராப்பகலாய் அந்த ஆடுகளை காவல் காக்கிறான். அவன் ராப்பகலாய் அந்த ஆடுகளோடு கூட தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறான். அது மாத்திரமல்ல, அவைகளை கண்ணும் கருத்துமாய் காப்பதோடு கூட சோதரம் அந்த ஆடுகளுடைய எதிரிகளிடத்திலிருந்து அல்லாவிட்டால் துஷ்ட மிருகங்களிடத்திலிருந்து அவன் அதை காப்பாற்றுவதற்காய் மிகுந்த பாடுபடுகிறான். இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மையும் காத்து கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே சோதரம் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் நமக்குடைய ஜீவன் பரிபூர்ணப்படவும் அவர் நமக்காய் நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவருக்கு பின் சொல்வோம் என்று சொன்னால், நிச்சயம் நாம் ஆடுகளாய் அவருக்கு பின் செல்லுகளாய் இருக்க முடியும் என்பதிலே எவ்வித சந்தேகமில்லை. எனவே அவருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாய், அவருடைய கிருபையின் மகிமைக்குள்ளாய் நாம் முடிசூட்டக் கொள்ளும்படியாய் தெய்வ சமூகத்திலே நம்மை ஒரு முறை கூட ஒப்படைப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ணக்கு ஜீவனை தந்து ஆண்டவரே எங்களை மகிமையினால் நடத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சோதரன், நாங்கள் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உமக்கு பின் செல்லுகிறவர்களாய் தகப்பனே, உம்முடைய சத்தத்திற்கு ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்து உம்மை சோதரம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நிறைவாய் நடத்துகிற தேவன், நிறைவாய் நடத்துகிற எங்கள் நல்ல ஆவியானவர் கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.